தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம வெல்லமும் வாதமும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கதை கேட்க போறோம். அரியலூர் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல தனசேகர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரு தனது வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறதுக்காண்டி சந்தைக்கு போனாரு. அப்படி போகிறப்ப அங்க ஒரு இடத்துல நிறைய கூட்டம் இருந்ததை பார்த்தாரு. என்னடா அது இவ்வளவு கூட்டமா இருக்குது அப்படின்னு அந்த கூட்டத்துக்குள்ள எட்டி பார்த்தாரு. அங்க கழுதைங்களோட ஒரு வியாபாரி ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கும் சின்ன பையன் ஒருத்தனுக்கும் பயங்கர சண்டை. அவங்கள பார்த்து தனசேகர் கேட்டாரு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு அந்த வியாபாரி சொன்னாரு, ஐயா நான் வெளியூருக்காரன், 10 கழுதைகளுக்கு மேல வெள்ளத்தை ஏத்திக்கிட்டு இந்த ஊரு சந்தைக்கு வந்தேன். அப்ப இங்க என்னுடைய கழுதையில ஒண்ணு துள்ளி குதிச்சிருச்சு. அதனால அதோட முதுகுல இருந்த மூட்டை கீழே விழுந்துருச்சு. அந்த மூட்டை ரொம்ப கனமா இருந்துச்சா, அதனால என் ஒருத்தனால அதை தூக்க முடியல. அப்பன்னு பார்த்து இந்த பையன் இங்க வந்தான். அவனை கூப்பிட்டனால, தம்பி இந்த மூட்டைய கழுதை மேல ஏத்துறதுக்கு உதவி செய்யி, உனக்கு நான் நிறைய வெல்லம் தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். இவனும் என்னோட சேர்ந்து அந்த மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகுல ஏத்தி வச்சான். அவன் எனக்கு உதவி செஞ்சதுனால நான் அவன்கிட்ட சொன்னது மாதிரியே கை நிறைய வெல்லத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். ஆனாலும் அவன், நீங்க நிறைய வெல்லம் தரதா சொன்னீங்க, சொன்னது போல நடந்துக்கல, கொஞ்சம் தான் நீங்க வெல்லம் கொடுக்குறீங்க, நான் இதை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறான். உடனே நான் என்ன பண்ணேன், முதல்ல எடுத்தது மாதிரியே இன்னொரு பங்கு வெல்லத்தை எடுத்து இன்னும் நிறைய அவனுக்கு நான் கொடுத்தேன். அப்பவும் அவன் என்ன சொல்றான், இது குறைவாதான் இருக்குது, நீங்க நிறைய வெல்லம் தந்தாதான் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு வாங்கிக்க மாட்டேங்கிறான். இன்னும் சிறிதளவு வெல்லத்தையும் சேர்த்து கொடுத்தேன், அப்பவும் நிறைய இல்ல அப்படின்னு சொல்றான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவனோ நிறைய வெல்லம் கொடு வெல்லம் கொடுன்னு அடம் பிடிக்கிறான். அதுக்குள்ள இங்க கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. கூட்டத்துல உள்ளவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. வேடிக்கை பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்கிறாங்க. அந்த சிறுவன் குறும்பு செஞ்சு விளையாடுறான் அப்படிங்கிறது அந்த தனசேகருக்கு நல்லா புரிஞ்சுது. இப்ப அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த வியாபாரி கிட்ட இருந்து வெல்லத்தை வாங்கி தன்னுடைய ஒரு கையில கொஞ்சமா வெல்லத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில நிறைய வெல்லத்தை வச்சுக்கிட்டாரு. இப்ப 2 கையையும் அந்த பையன் முன்னாடி நீட்டி, எந்த கையில எவ்வளவு வெல்லம் இருக்குதுன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், இந்த கையில வெல்லம் கம்மியாதான் இருக்குது, அந்த கையில வெல்லம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னான். எந்த கையில நிறைய வெல்லம் இருக்குது அப்படின்னு மறுபடியும் கேட்டாரு தனசேகர். நிறைய வெல்லம் இருந்த கைய காமிச்சு, இந்த கையில தான் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். இந்த கையில நிறைய வெல்லம் இருக்குதுன்னு நீயே ஒத்துக்கிட்டில, இப்ப இத வாங்கிக்கிட்டு போ, இனிமே வீணா தகராறு பண்ணக்கூடாது அப்படின்னு அவரு அந்த சிறுவன் கிட்ட அந்த நிறைய வெல்லம் உள்ள அந்த கையில இருந்து உள்ள வெல்லத்தை கொடுத்துட்டாரு. வேற வழி இல்லாத அந்த சிறுவன் அந்த வெல்லத்தை எடுத்துக்கிட்டு ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது குழந்தைகளே, அதிக ஆசையும் வீண் விவாதமும் நல்லது கிடையாது. நாம எப்போதுமே நியாயமா நடந்துக்கணும். குறும்புத்தனமும் பிடிவாதமும் எப்போதுமே நமக்கு வெற்றியை தராது. அறிவும் நியாயமும் தான் எப்போதுமே வெல்லும். இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.